இந்த லக்னம் எப்படி உதயமாகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு பிறப்பின் ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 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 ஆத்மா பிறக்குது. இது எப்படி பிறக்குது? இந்த இடத்துல நவக்கிரகங்கள் அதுக்கு துணை போகுது. இப்போ எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். இப்போ எனக்கு பிறந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், அவருக்கு பிறந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். ஆனால் என்னுடைய குழந்தைகளுடைய இயல்பான நிலை என்பது என்னுடைய பூர்வ புண்ணியம், என்னுடைய கர்மவினைக்கு தக்க வரதான் என்னுடைய குழந்தைகள் இருக்கும். அவருடைய கர்மவினைக்கு தக்க வரதான் அவருடைய குழந்தைகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வெவ்வேறு விதமான தோற்றமும் மனமும் செயலும் குணமும் கொண்ட மனிதர்களைத்தான் இந்த பூமி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ இதுக்குள்ளே இந்த 12 லக்கணத்துக்குள்ளே பலவிதமான மனிதர்கள் பிறக்கிறாங்க, பல குணங்கள் படைத்த மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் ராசி மண்டலம் எப்பயுமே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறத மறுக்காது. உனக்கு எது வேணுமோ அதை அது கொடுக்கும், உரிய நேரத்தில் கொடுக்கும். இப்போ பிறந்த குழந்தை 12 வயசு வரைக்கும் என்ன ஆகும்? அது நம்ம தாய் தகப்பனுடைய அரவணைப்பு, பாதுகாப்பு அதில் தான் இருக்கும். 12 வயசுக்கு பின்னாடி எப்படி ஒரு பெண் பெரிய மனுஷி ஆகிறாளோ அதே மாதிரி பையனும் பெரிய மனுஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க தனித்துவமாயிடுறாங்க உலகத்தில். இதுக்கு என்ன காரணம்? அவன் பிறந்த நேரத்தில் குரு எங்கே இருக்காரோ அந்த குரு 12 வருஷம் கழித்து அந்த இடத்த தாண்டுவார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கை இந்த உலகத்துக்குள்ள அவன் அறிமுகமாறான்னு அர்த்தம்.